ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நமக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளிகேஷனை ஓபன் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணாங்கன்னா 25th ஏப்ரல், அதாவது போன மாசம் 25ஆம் தேதி அப்ளிகேஷனை ஓபன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு லாஸ்ட் டேட் ஃபார் த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 24th மே 2025, அதாவது இந்த மாசம் 24ஆம் தேதியோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. யாரெல்லாம் இன்னும் அப்ளை பண்ணாம இருக்கீங்களோ சீக்கிரமா போய் அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ. அதாவது நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது டீடைல்ஸ் தப்பா கொடுத்துட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. நம்ம இந்த டீடைல்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி மாத்தலாம். அந்த மாதிரி கரெக்ட் பண்ணி மாத்துறதுக்காக 3 நாள் அந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன்ல வச்சிருப்பாங்க. அதாவது 29th மேல இருந்து 31 மே வரைக்கும் நமக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன்ல இருக்கும். தென் டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் 12/7/2025, அதாவது ஜூலை மாசம் 12ஆம் தேதி நமக்கு எக்ஸாம் இருக்கு. இன்னும் நிறைய டைம் இருக்கு. நல்லா படிங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் அப்பியர் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது இதை ஓடிஆர்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. இது என்னன்னா ஒன்றும் இல்லை, உங்களை பத்தின பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. இந்த பேசிக் டீட்டெயில்ஸை நீங்க வந்து என்டர் பண்ணிட்டு அடுத்து நீங்க அப்ளிகேஷனை பண்ணி ப்ரொசீட் பண்ணி போகலாம். நெக்ஸ்ட், போஸ்ட் ஆப்ஷன்ஸ். இந்த மட்டும் நம்மளோட குரூப் 4 அப்ளிகேஷன்ல நோட்டிஃபிகேஷன்ல நமக்கு 2 போஸ்ட் வந்து புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்னு வந்து ஃபாரஸ்ட் கார்டு, இன்னொன்னு வந்து நமக்கு ஃபாரஸ்ட் வாட்சர். நல்லா பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து நம்மளுக்கு ஃபாரஸ்ட் கார்டு, இன்னொன்னு வந்து நமக்கு ஃபாரஸ்ட் வாட்சர். இப்போ இது வந்து இந்த மத்த எல்லா போஸ்டோடயும் சேர்த்து இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் நான் அப்ளை பண்றேன்னா நீங்க செலக்ட் ஆல் போஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம். இல்ல எனக்கு இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் அப்புறம் அது சம்பந்தப்பட்டமான பொசிஷன்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம், மத்த போஸ்டிங்ஸ் தான் எனக்கு வேணும்னா நீங்க போஸ்டிங்ஸ் அதர் தென் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்க போகலாம். தென் இந்த பேண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பாத்துக்கோங்க. இது வந்து எக்ஸாமினேஷன்ஸ்ல நமக்கு என்னெல்லாம் பேண்ட் ஐட்டம்ஸ் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் வார்னிங்ஸ் பாத்துக்கோங்க. தென் முக்கியமான விஷயம் நமக்கு போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ். இந்த வருஷம் நோட்டிபிகேஷன், அதாவது 2025 நமக்கு மொத்தமா 25 போஸ்டுக்கான வேகன்சிஸை வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ அதுல மேஜரா என்னென்னு பாத்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் 215 போஸ்ட், ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 1621 post, junior revenue inspector 239 post, typist 1099 post, stenotypist 335 post. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் புதுசா ஆட் ஆன இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஒரு 62 போஸ்ட், ஃபாரஸ்ட் வாட்சர் ஒரு 71 போஸ்ட், இந்த மாதிரி மொத்தமா சேர்த்து நமக்கு 25 போஸ்ட். எவ்வளவு வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 3935, அதாவது 4000 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ எல்லாரும் நல்லா படிங்க, நிறைய போஸ்டிங்ஸ் வாங்குங்க. தென் இப்ப நம்ம பார்க்க போறது ஏஜ் எலிஜிபிலிட்டி பத்தி. அதாவது இந்த ஏஜ் எலிஜிபிலிட்டிலே ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போறோம்னா இந்த அன்ரிசர்வ்டு கேட்டகரி, அதாவது இந்த எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இந்த மாதிரி எந்த ரிசர்வ்டு கேட்டகரிஸ்குள்ளேயும் வராதவங்களை பத்தி அவங்களோட ஏஜ் லிமிட்ஸை பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மினிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா இந்த விஏஓக்கு விஏஓ போஸ்டுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்து இந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் வரைக்கும் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தா நீங்க எலிஜிபிள். இந்த ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த ரிலேட்டட் போஸ்டுக்கெல்லாம் நீங்க 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தா எலிஜிபிள். நெக்ஸ்ட், மேக்ஸிமம் ஏஜ் பாத்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ல இருந்து ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் வரைக்கும் எல்லா போஸ்டுக்குமே நமக்கு 32 இயர்ஸ். நெக்ஸ்ட், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி. இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏஜ் கன்செஷனுக்கு பாத்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரா இருக்கட்டும், இல்ல நீங்க எந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணாலும் உங்களுடைய மேக்ஸிமம் ஏஜ் கன்செஷன் பாத்தீங்கன்னா 42 இயர்ஸ் வரைக்கும் தான். நெக்ஸ்ட், எக்ஸ் சர்வீஸ் மேன். இப்போ எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இங்க இருக்கிற எந்த 25 போஸ்ட், அதாவது இங்க இருக்கிற இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ல இருந்து இந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் வரைக்கும் இந்த பொசிஷனுக்குலாம் நீங்க அப்ளை ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு 50 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸம்ஷன் உண்டு. இந்த ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வரீங்கன்னா உங்களுக்கு 32 இயர்ஸ் வரைக்கும் தான் எக்ஸாம் 32 இயர்ஸ் வரைக்கும் தான் எக்ஸாம் எழுத முடியும். நீங்க விடோவா இருந்தீங்கன்னா
எல்லா 25 இருக்கிற எல்லா 25 போஸ்ட்டுக்கும் உங்களுக்கான ஏஜ் கன்செஷன் பாத்தீங்கன்னா 37 இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம். நெக்ஸ்ட் இப்ப நம்ம வந்து இந்த ரிசர்வ்டு கேட்டகரிஸ், அதாவது இந்த எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி இந்த கேட்டகரிஸ்க்கெல்லாம் வந்து ஏஜ் லிமிட்டை பார்க்க போறோம். ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் நான் அங்க சொன்ன மாதிரியே இங்கேயும் தான். விஏஓக்கு 21 இயர்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். மிச்ச போஸ்டிங்ஸுக்கு எல்லாம் நமக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தா போதும். இப்போ இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா விஏஓக்கு 42 இயர்ஸ் இருக்கணும். இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்து இந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் வரைக்கும் நமக்கு ஏஜ் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, நீங்க பிசி எம்பிசியா இருந்தீங்கன்னா 34 இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம். எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா 37 இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம். ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு நீங்க 37 வயசு வரைக்கும் எந்த கேட்டகரியா இருந்தாலும் நீங்க வந்து எழுதலாம். இப்போ நீங்க பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டியா இருந்தீங்கன்னா விஏஓ போஸ்ட்டுக்கு நீங்க 52 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிளா இருக்கீங்க. பிசி எம்பிசியா இருந்தீங்கன்னா 44 இயர்ஸ், எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா 47 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிளா இருக்கீங்க அந்த விஏஓ தவிர மிச்ச போஸ்ட்டுக்கு. அண்ட் ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு நீங்க 37 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிளா இருக்கீங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரி. இப்ப நீங்க விஏஓக்கு எய்ம் பண்றீங்கன்னா 55 இயர்ஸ் வரைக்கும் நீங்க தாராளமா எக்ஸாம் எழுதலாம். மிச்ச போஸ்ட், அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்து இந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் வரைக்கும் நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் 55 இயர்ஸ் வரைக்கும் அப்பியர் ஆகலாம். இந்த ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் வாட்சரா இருந்தீங்கன்னா நீங்க 37 இயர்ஸ் வரைக்குமே அப்பியர் ஆகலாம். நெக்ஸ்ட் விடோவா வரீங்கன்னா நீங்க விஏஓக்கு எய்ம் பண்றீங்கன்னா 42 இயர்ஸ் வரைக்குமே நீங்க எக்ஸாம் எழுதலாம். இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்து இந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் வரைக்கும்னா நீங்க 37 இயர்ஸ் வரைக்கும் அப்பியர் ஆகலாம். ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு அப்பியர் அந்த பொசிஷனுக்கு இது பண்றீங்கன்னா நீங்க 37 இயர்ஸ் வரைக்குமே எழுதலாம். சோ நான் ஏஜ் கேட்டகரி பத்தி இப்போ கிளியரா உங்களுக்கு சொல்லிட்டேன். தென் இப்ப நம்ம பார்க்க போறது எஜுகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். நமக்கு குரூப் 4 பொறுத்த மாட்டம் நம்மளுக்கு 10th குவாலிஃபிகேஷன், அதாவது எஸ்எஸ்எல்சி பாஸ்ன்றது தான் நம்மளுடைய பேஸே. ஸோ ஆனா பட் சில போஸ்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. இப்போ அதை நம்ம பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி, ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டிக்குலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டிகிரி கேட்டிருக்காங்க. மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் போதும். ரெவென்யூ இன்ஸ்பெக்டருக்கு நீங்க டிகிரி வாங்கியிருக்கணும். தென் ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்க்கு நீங்க டிகிரி வாங்கியிருக்கணும். டைப்பிஸ்டுக்கும் நீங்க டிகிரி வாங்கியிருக்கணும். தென் செனோ டைப்பிஸ்டா இருந்தா நீங்க வந்து ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பர்சனல் கிளர்க்கா இருந்தாலும் டிகிரி ஃப்ரம் அ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பண்றீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி வச்சிருக்கணும். அண்ட் தென் இந்த மாதிரி இப்போ ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த பொசிஷனுக்குலாம் நீங்க வரீங்கன்னா, அதாவது உங்க ஹெச்எஸ்எல்சி, அதாவது உங்க 11th அண்ட் 12th நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி இல்ல பாட்னி இந்த 4 சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்க படிச்சிருந்தாதான் இந்த பொசிஷன்ஸ்க்குலாம் வந்து நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். இதை பத்தி இன்னும் நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கணும்னா நான் உங்களுக்கு இந்த ஜாப் நோட்டிபிகேஷனை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுக்கு குரூப் 4க்கு நம்மளுக்கு பேசிக்கே பாத்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமான சர்டிபிகேட் நம்மளுடைய எஸ்எஸ்எல்சி, அதாவது நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட் மார்க் சர்டிபிகேட், தென் நம்மளுடைய 12th மார்க் ஷீட், நம்மளுடைய டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா டிகிரி மார்க் ஷீட், பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா பிஜி டிகிரியோட மார்க் ஷீட். அதுக்கப்புறம் நீங்க இப்ப டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் லைக் நீங்க டைப் ரைட்டிங், இங்கிலீஷ், தமிழ், அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேண்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அதோட சர்டிபிகேட்ஸ், நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தீங்க அவங்களோட ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவலோடைய பிளேயிங் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது நீங்க டிஎன்பிசி எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகுறீங்கன்னா 24th மேக்குள்ள உங்களுடைய ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கணும். அப்பனாதான் நீங்க டிகிரி எலிஜிபிள் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து எலிஜிபிளா இருப்பீங்க. இல்லனா நீங்க வெறும் 10th குவாலிஃபிகேஷன் இருக்கிற போஸ்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து எலிஜிபிளா இருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்ப மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. இந்த ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு ஒரு தனி கேட்டகரி, ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் வாட்சர் இல்லாம இருக்க ஒரு தனி கேட்டகரி. ஸோ இப்போ இந்த ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் வாட்சர் இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மெடிக்கல், அதாவது ஒரு சர்டிபிகேட் ஆஃப் ஃபிட்னஸ் பிசிக்கல் ஃபிட்னஸை வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணா போதும்.
அது எப்போ நம்ம ஜாயின் பண்றப்போ. தென் இப்போ நீங்க இந்த ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வரீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கு. ஹைட் பாத்தீங்கன்னா மேலுக்கு அதர் தென் எஸ்டிக்கு 163, எஸ்டிக்கு 152, ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டருக்கு அதர் தென் எஸ்டிக்கு 150 அண்ட் எஸ்டிக்கு 145. செஸ்ட் மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா மேலுக்கு நார்மலா 79, எக்ஸ்பான்ஷன்ல 5 வரணும். ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டருக்கு நார்மலா 74 அண்ட் எக்ஸ்பான்ஷன்ல நம்மளுக்கு 5 வரணும். தென் விஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 6/6 விஷன் இருக்கணும். ரைட் ஐலயும் இருக்கணும், நம்மளுக்கு லெஃப்ட் ஐலயும் இருக்கணும். அந்த நாலேஜ் இன் தமிழ் நமக்கு குரூப் 4 பொறுத்த மாதிரி நம்மளுக்கு பேசிக் எலிஜிபிலிட்டியா தமிழ் இருக்குன்னா நமக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே நம்ம தமிழ் வந்து 10th வரைக்கும் படிச்சிருந்திருக்கணும். தென் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த marks in the recognized level of competition or tournament for the games. இப்போ நீங்க ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மார்க்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. அதை நீங்க இங்க டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நமக்கு இந்த எக்ஸாம் நமக்கு ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா SSLC ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். இந்த எக்ஸாமினேஷன் நம்மளுக்கு 3 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. பார்ட் A தமிழ் எலிஜிபிலிட்டி, இதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் 150 மார்க்ஸ். பார்ட் B ஜெனரல் ஸ்டடி 75 கொஸ்டின்ஸ். பார்ட் C aptitude and mental ability 25 questions. So டோட்டலா 100 questions 150 marks. ஸோ இப்போ நீங்க எக்ஸாம் டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு 200 கொஸ்டின்ஸ் 300 மார்க்ஸ் இருக்கு. நமக்கு எக்ஸாமோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 3 hours. நம்மளுக்கு எக்ஸாம் டைப் பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் என்ன எப்படி வேலை எழுதுவோம்னா OMR ஷீட்ல நம்ம எழுதுவோம். ஸோ OMR ஷீட் உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம அது ஷேட் பண்ணணும். எப்படி ஷேட் பண்ணணும், ஒரு ரெஸ்பெக்டிவ் கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர், அதாவது ABCD 4 ஆப்ஷன் இருக்கும். இதுல என்ன ஆன்சர் இருக்கோ அந்த ஏனா A ஷேட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ புதுசா வந்திருக்க OMR ஷீட்ல நம்மளுக்கு என்னன்னா இந்த எவ்வளோ A எவ்வளோ B எவ்வளோ C எவ்வளோ D நீங்க ஷேட் பண்ணிருக்கீங்க டோட்டல்ஸ் போட வேணாம். இதுதான் புதுசா OMR ஷீட்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. பழைய OMR ஷீட்ல அந்த எவ்வளோ A எவ்வளோ B எவ்வளோ C எவ்வளோ D நீங்க வந்து கவுண்ட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நமக்கு அந்த பிரச்சனை இல்ல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அனெக்ஷர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஹவு டு அப்ளை ஆன்லைன், அதாவது நீங்க ஆன்லைன்ல இப்போ OTR பண்றதா இருக்கட்டும், அப்ளிகேஷன் பண்றதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நீங்க என்னென்ன பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க இந்த அனெக்ஷரை வந்து நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா இதுல வந்து பேசிக் டீடைல்ஸ் தான் இருக்கும். OTRல எப்படி பண்ணணும், ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி கொடுக்கணும், இப்போ முக்கியமா பாத்தீங்கன்னா போட்டோ எந்த ஹைட்ல இருக்கணும், எந்த வித்துல இருக்கணும், போட்டோ எந்த ஃபார்மேட்ல இருக்கணும், எல்லாமே இங்க வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா பாத்துக்கோங்க. தென் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்களாவே சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி. ஸோ என்னென்ன எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்கு, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை சென்டர்ஸ் இருக்குன்னு எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. நான் இந்த நோட்டிபிகேஷனை டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன், பாத்துக்கோங்க. தென் பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமான விஷயம் அப்ளிகேஷன் ரிவ்யூ. ஒரு அப்ளிகேஷனை ஃபுல்லா என்டர் பண்ணி ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரீசெக் பண்ணிட்டு கொடுங்க. தென் எக்ஸாமினேஷன் ஃபீ. நமக்கு இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு நமக்கு அப்ளிகேஷன் ஃபீ பாத்தீங்கன்னா 100 rupees. இந்த 100 rupees நீங்க எப்படிலாம் பே பண்ணலாம்னா நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, UPI மூலியமா பே பண்ணிடலாம். அது ஆஃப்லைன்ல பண்ணா நீங்க DD எடுத்தோ இல்ல போஸ்டல்லையோ ஆஃப்லைன் பேமெண்ட் வந்து இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து பண்றது இல்ல. ஸோ மோஸ்டா ஆன்லைன்லயே பே பண்ணிடுங்க. அண்ட் தென் லாஸ்ட் டே, அதாவது 24ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் போடாம வெயிட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே சீக்கிரமா அப்ளிகேஷனை போட்டுடுங்க. நம்ம இந்த வீடியோல TNPSC குரூப் 4 நோட்டிபிகேஷனை பத்தி கிளியரா பார்த்துட்டோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். இனிமேல் உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பத்தி எதாவது நோட்டிபிகேஷனா இருக்கட்டும், என்ன அப்டேட்ஸா இருக்கட்டும், நம்ம ஜாப் ரேடியோ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமேல் உங்களுக்கு என்ன நோட்டிபிகேஷன் டீடைல்ஸா இருந்தாலும் நம்ம ஜாப் ரேடியோ சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.